சொல்லுங்க, சொத்தை கரைக்கணுமா தொப்பையை கரைக்கணுமா? ஏன்னா ரெண்டு சேர்த்து சொல்லியிருக்காரு. இல்லைங்க தொப்பையை தான் கரைக்கணும். அப்போ காவிரி ஆற்றுல கரைங்க, இல்லை ரொம்ப பக்கத்தூராக இருந்தால் கங்கை ஆற்றுல கரைங்க, ஒன்றும் இல்லையா கிணத்துல கூட கரைங்க அப்படின்னு இருக்காரு. நான் பஸ் ஸ்டாண்ட் நடக்கும் பாருங்க ஒரு விஷயமும் பெரிய கூட்டம், ரெண்டு பேருக்கு சண்டை இடையில. கூட்டத்துலேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் கழிச்சு விலை வந்தான். பார்த்தா சட்டெல்லாம் கசங்கி வேர்த்து விறுவிறுத்து ரத்தமாகும். ஏயா நாட்டுக்குள் போய் அடித்து சாகுறீங்க? அறிவுரை ஒரு ஆள், ஏன் அடித்து சாகுறீங்க? ஒன்றுக்கு ஒன்றா இருந்து பழங்கடா. சப்புன்னு அடித்தான். நான் விளைவிட போனவன்டா, விளைவிட போனவனுக்கு தான் அடி. அவன் அடிச்சு சண்டை வரவங்க பேசாமல் சர்பத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இப்போ குலதேசம் மாட்டிருக்கேன். உலகத்திலே தமிழ்நாட்டில் விளைவிட போனவருக்கு அடி கிடைக்கிறது, வேறு எங்கேயும் அந்த மாதிரி நடக்காது. இது மாதிரி அது ஒரு சுவாரஸ்யம். இன்னொன்று நம்ம நிறையா விஷயம் சொல்கிறது. இந்த புதுசாக கார் வாங்கணுன்னே ஒரு ஷாப் கூப்பிட்டு போயிருக்கார். கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஷாப்பில் நம்ம காரை பாருங்க சார். அவர் பார்த்தார், எதுவும் பேட்டரி மாற்றணுமா? அவர் ரெண்டு சுற்றி பார்த்துட்டு, பேட்டரி நல்லா இருக்குது, காரை மாற்றிருங்க. அது ஒன்று தான் உருப்படியாக இருக்கியா வண்டியில். ஏன்னா சிலர் சைக்கிள் வச்சுருப்பாங்க, பெல்லு போக மித்ததெல்லாம் சவுண்டு வரும், கட்ட 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 கட்ட. அங்கே கிளம்புனாருன்னு இங்கே சத்தம் வரும், அப்படி வண்டி.